2019 கோமாளி திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியை அவருக்கு தேடி கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். இது தொடர்ந்து 2022 லவ் டுடேங்கிற படத்தின் மூலமாக இயக்குனராக மட்டும் இல்லாமல் நடிகராகவும் களமிறங்கினார். நடிகராக அறிமுகமான படத்திலேயே 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மாபெரும் வெற்றியையும் பார்த்தவர் தாங்க இவர். இதுக்கு பின்னாடி விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் திரும்பவும் கதாநாயகனாக நடிக்க இருக்கிற திரைப்படம் தான் எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கார்போரன்ஸ். இதில் எஸ்.ஏ. சூர்யா, கீர்த்தி செட்டியும் நடிக்கிறாங்க. மேலும் நயன்தாராவும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறதாவும் சொல்லப்பட்டுட்டு வருதுங்க. இந்த திரைப்படத்தோட பூஜை சமீபத்தில் நடந்து படப்பிடிப்பு ஆரம்பிக்கிற நிலையில் அடுத்ததாக ஓமை கடவுளே திரைப்படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துவோட பிரதீப் ரங்கநாதன் 3வது திரைப்படத்திலையும் கதாநாயகனாக இணைய உள்ளதா ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. ஏஜிஎஸ் நிறுவன தயாரிப்பில் உருவாக இருக்கிற இந்த படம் குறித்து விரைவிலேயே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளிவந்த ஓமை கடவுளேங்கிற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தவருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பிரதீப் ரங்கநாதனோட அடுத்தடுத்த படத்தை பார்க்க நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.